இனிய காலை வணக்கம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. நம்பிக்கை என்பது வெற்றியோடு வரும், வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும் அப்படின்றத நம்ம கான்செப்ட். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையை நிறைய ஊக்குவிச்சுட்டே இருக்கோம், நிறைய நம்பிக்கையா தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்னு. அந்த தன்னம்பிக்கையோட ஒரு அழகான கதை வச்சிருப்பீங்க. என்ன கதை அது? இன்னைக்கு கதை பாத்தீங்கன்னா கழுதை சம்பந்தப்பட்ட ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கதையில பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அதாவது ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கழுதை வளர்க்குறாங்க அவங்க. ஸோ ஒரு நாள் வந்து ரெண்டு பேரும் டிசைட் பண்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் இங்கே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதையை எடுத்துட்டு வெளியே போறாங்க. ஸோ கழுதை இருக்கிறதால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கழுதை மேல முன்னாடி உட்காந்துக்கிறாரு, அவங்களுக்கு பின்னாடி ஒய்ஃப் உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போற ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இந்த ரெண்டு பேருக்கும் மனசாட்சியே கிடையாதா, ஒரு வாயில்லா ஜீவன், அந்த ஜீவன் மேல ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு போறாங்களே, அது எப்படி தாங்கும், அதுக்கு எவ்வளவு சுமையா இருக்கும் இவங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. சரி என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே இறங்கிடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் மட்டும் ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. ஸோ இப்போ கொஞ்சம் கனம் வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா, சுமை குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதால ஹஸ்பண்ட் மட்டும் உட்காந்துட்டு அந்த கழுதையில போயிட்டு இருக்காரு, ஒய்ஃப் பக்கத்தே நடந்து வராங்க. ஏன்னா கழுதை வந்து ஃபாஸ்டா குதிரை மாதிரி போகாது, அது இன்ச் பை இன்ச்சா தான் வச்சு போகும். அதனால வந்து பக்கத்துல நின்றுட்டு வராங்க ஒய்ஃப். அப்பவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அதை பாஸ் பண்ணி போறாங்க. அந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆள் என்ன சரியான முட்டாளா, எவ்வளவு சுயநலவாதியா இருக்கான் இந்த ஆளு, ஒய்ஃபை நடக்க வச்சுட்டு இவன் மட்டும் கழுத மேல ஏறி உட்கார்ந்துட்டு வரான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆள் யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃபை மட்டும் கழுத மேல உட்கார வச்சுட்டு அவர் கூடவே சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பவும் அந்த தெருவில் அந்த வீதியில ரெண்டு பேர் நடந்து போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆளுக்கு வாழ்க்கையை சுத்தமா வாழவே தெரியல, இவர் சுத்த வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னு அதனால பேசிட்டு இருக்காங்க. எதனால அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒய்ஃபை மட்டும் தனியா உட்கார வச்சுட்டு இவன் இது கூட நடந்து வரான், இவனோ மேல உட்காந்து போனாதானே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு அப்படியே கழுத மேல போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரெண்டு பேருக்கும் பயங்கர குழப்பமாயிடுது. ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடைசியில ரெண்டு பேருமே நடந்து கழுதையை வந்து சும்மா அப்படியே கையில போட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் அங்க அந்த வீதியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் பேசிக்கிறாரு, ரெண்டு பேருக்குமே அறிவே கிடையாது போல இருக்கு, கழுதை வச்சிருக்காங்க, எதுக்கு ரெண்டு பேரும் நடந்து போகணும், ரெண்டு பேரும் உட்காந்து கழுதை மேல உட்காந்து டிராவல் பண்ண வேண்டியதானே சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு டென்ஷன் ஆயிடுது, கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன கருத்து தெரிய வருது உங்களுக்கு? அதாவது இந்த கதையிலேருந்து என்ன கருத்து தெரியுதுன்னா, யார் ஒரு மனுஷனும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அவன் கரெக்டாக செஞ்சாலும் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவன் தப்பாக செஞ்சாலும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக தான்ப்பா செய்கிற, பண்ணு அப்படின்னு சொல்லி பூஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவனை வந்து அந்த நேரத்தில் அவனை என்கரேஜ் பண்ணுறாங்களா இல்லை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களானே தெரியாது, அவன் ஒரே கன்ஃபியூஸாகவே ஆகிடுவான். இல்லை, இந்த கதையோட கருத்து வந்து நீங்கள் கொஞ்சம் மாறுதலாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல உங்கள் மனசாட்சி கிட்ட கேட்டுக்கோங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் மனசு சரின்னு சொன்னால் அதை நீங்கள் உடனே செய்யுங்க. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு நீங்க அதை கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா ஊர் உலகம் எப்பவுமே உங்களை குறை சொல்லிட்டு தான் இருக்கும், நீங்க என்ன செஞ்சாலும். அதனால மத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க நினைக்க கூடாது. உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ, உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்க செஞ்சாலே போதும். மத்தவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக மாத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செயலுமே முழுமையா செய்யவே முடியாது. அதுதான் இந்த கதையில இருந்து விளங்குற கருத்து. இப்போ விளங்கிடுச்சு அவங்களுக்கு? ஓகே, தெளிவா இப்பதான் புரிஞ்சது. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது, ஏறு இறங்கு இப்படியே இருந்தது இல்லையா. அந்த கன்ஃபியூஷன்ல இப்பதான் தெளிவா புரிஞ்சது. மனசு சொல்ற விஷயத்த கண்டிப்பா நம்ம கேட்டா ஜெயிக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அந்த மனசை வந்து சாந்தியா வச்சுக்க ஒரு நல்ல இசை டெய்லி கேட்குறோம். இன்னைக்கு ஒரு இசை உங்களுக்காக பார்க்கலாம். பவளமேய முக்கணிய சக்கரையே பத்து மாறி கொடுந்தே கமலமே கம்பளரா ஏ கரும்பே கலகலங்க கல்லாறு தண்ணி வர கல்லாத்து தண்ணியிலே நல்லா விளைஞ்ச முத்து ஏ முத்திலே முத்து முதிர விளைஞ்ச முத்து
தொட்டிலே ஆணி முத்து துவண்டு விளைஞ்ச முத்து. ஏ தேடி எடுத்த முத்து தேவாதி ஆண்ட முத்து பாண்டி பதிச்ச முத்து பஞ்சவர்ணாண்ட முத்து. ஏ கொட்டி வச்ச முத்தே குவிச்சு வச்ச ரத்தினமே கட்டி பசும் பொண்ணே கண்மணிய நித்திரபோ. ரே 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 ஆரிராரோ ஆரிராரோ ஆராரோ என் கண்ணே நீ ஆரிராரி ஆராரோ ஆரிராரோ 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 ஆரிராரோ. ரே 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 ஆரிராரி ஆரிராரோ ஆராரோ என் கண்ணே நீ ஆரிராரி ஆராரோ. நல்ல ஒரு இசை கேட்டோம்ல. கண்டிப்பா. காலையில இவ்வளவு அழகான ஒரு இசை கேட்கும்போது மைண்ட் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு தெரியுமா? நம்மளுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தா கூட அதெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு இசை. கரெக்ட். எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு இசையை கேட்டோம் அப்படின்னாக்கா ஒரு விஷயங்கள் இருக்கும். மனக்குழப்பங்கள் வந்து நிறைய அவாய்ட் பண்ணுவோம். நிறைய கன்ஃபியூஷன் தான் நம்மளுடைய பாதைகளை வந்து தப்பாக கொண்டு போயிடுது. ஸோ அந்த பாதைகளை சரியாக கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு மியூசிக்கை கேட்டுட்டு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளுடைய டேவை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பகுதியில் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ வல்லமை கொல். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து யோகாசனம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நிறையா ரிசர்ச்லாம் கூட நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ரிசர்ச்லாம் பண்ணலைங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் யோகா பற்றின ஃபேக்ட்ஸ் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதால ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய தகவல்கள். ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன தகவலோட வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகா பண்ணுறதால மனதுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்குது, சாந்தி கிடைக்குது, மனசை ஒருநிலைப்படுத்த முடியுது, வெயிட் லாஸ் பண்ண முடியுது, எந்த ஒரு ஆர்கனில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி நான் கேள்விப்பட்டுட்டு தான் வரும். கண்டிப்பா. அதெல்லாம் தவிர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து கியூர் பண்றதுக்காக வீட்டுல நிறைய பேர் டாக்டர் கிட்ட போறாங்க, கிளினிக் போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்லயே முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டு, உதாரணத்துக்கு அந்த ஜீரகம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து யோகா மூலமா குணப்படுத்த முடியும். ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலா யோகா இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும் யோகா மூலம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே போதும். அதோட யோகா போசஸ், அது மட்டும் இல்லாம எப்பவுமே ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட வீட்ல யோகா பண்றது நல்லது. கண்டிப்பான ட்ரைனிங்கோட பண்ணாதான் அதோடைய அவுட்புட் கரெக்டாக இருக்கும். ஏதோ நம்ம டைஜஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தானும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ப்ராப்ளத்தை கொண்டே விட்டுரும். அதனால வேற ப்ராப்ளம் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு யோகா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வல்லமைக்குள்ள உங்களுக்காக பார்க்கலாம். தினம் தினம் நம்ம ஒரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூரிய நமஸ்காரம். மொத்தம் 12 ஆசனங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் 4 ஆசனம். சூரிய நமஸ்காரம்னு நீங்கள் சொல்லும்போது இதை ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூரியனுக்கு முன்னாடி மட்டுமே செய்யக்கூடிய ஆசனம்னு நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. சூரியனுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100% பெனிஃபிட் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில் சப்போஸ் டைமே இல்லை அப்படின்றவங்க இந்த ஆசனத்தை உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டோட ஹால்லையோ கூட இதை பண்ணலாம், தவறே கிடையாது. முதல் 15 டேஸ் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யும்போது 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக 1 கிலோ வெயிட் குறையும். ஸ்டார்டிங்கில் 20 டைம்ஸ்லாம் செய்யாத ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். சின்ன குழந்தைங்க இந்த ஆசனங்களை செய்யும்போது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா கிடைக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி முதல் 4 ஆசனத்தை இப்போ பார்ப்போம்.
பேக்வேர்டில் பெண்ட் பண்ணுறது. ஜென்ரலாக நம்ம பேக்வேர்டில் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ராங் ஆகும். மறுபடியும் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வயிறே இருக்காது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பீங்க. அந்த இதில் பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய தைல உள்ள மசில் போன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஆசனம் செய்யும்போது உங்களுக்கு ஜென்ரலாக நார்மல் ப்ரீதிங்கில் தான் இருக்கணும். இந்த 4 யோகாவும் செய்யும்போது நீங்கள் நார்மல் ப்ரீதிங்கில் தான் இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ணக்கூடாது. அதுதான் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த யோகாசனத்தை இந்த 4 நம்ம இப்போ பார்த்தது பர்ஃபெக்ட் போஸ்டர். சப்போஸ் என்னால் இந்த மாதிரி பண்ணவே முடியல, ரொம்ப சிம்பிளாக தான் சார் பண்ண முடியும் அப்படின்னா அது எந்த மாதிரி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய வயிறு இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு கூட பெண்ட் பண்ண முடியாது. உங்களால் எந்த அளவுக்கு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். இந்த ஆசனம் செய்ய வரலன்னா பரவாயில்ல, 2-3 நாள் விட்டுட்டு கூட செய்யுங்க. இது எல்லாராலையும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சூரிய நமஸ்காரம் முதல் 4 பகுதியை பார்த்துருக்கோம். கம்ப்ளீட் போஸ்டரையும் பார்த்தோம். செய்ய முடியாதவங்க எப்படி செய்யலான்றதையும் பார்த்தோம். இதை நீங்கள் செய்யும்போது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வெயிட்டு நல்லா குறையும். இன்னிலேருந்து இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நல்லாவே ஒரு யோகாசனம் பார்த்தோம் வல்லமைக்குள்ள. ஒரு அந்த ஸ்ட்ரெச்சுக்கும் அந்த டைம் டியூரேஷன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை கரெக்டாக பண்ணல அப்படின்றப்ப அதில் உண்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்றது நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். பட் அது வந்து கரெக்டாக பண்ணுறப்ப தான் அதுக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நமக்கு உள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள், கரெக்ட் பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி யோகா வந்து சரியாக பண்ணுறதால நிறைய பலன்கள் வந்து நம்ம சேரும். அதனால நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸோடு பண்ணுங்கள், தப்பாக பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் பகுதிகள் உங்களுக்கு இன்னைக்கு குட் மார்னிங் தமிழால காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. உணவே மருந்து அடுத்த பகுதியில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சத்துள்ள ஒரு பழத்தை பார்க்க போறோம். அந்த பழத்தினால நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நியூட்ரிஷன் இருக்கு, நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு. வாழைப்பழம். வாழைப்பழத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மஞ்சள் வாழைப்பழம், மஞ்சள்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பச்சை வாழைப்பழம், சிகப்பு வாழைப்பழம் இருக்கு இல்லையா? இந்த எல்லா வாழைப்பழத்துலையுமே கேலரி கண்டென்ட் ஜாஸ்தி. அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 89 இருக்கு. ஸோ வாழைப்பழம் மோஸ்ட்லி எது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து நைட்டில் வாழைப்பழம் சாப்பிட்டு படு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் வெயிட் போடணும் அப்படிங்கிறதால வாழைப்பழம் சாப்பிட சொல்லுவாங்க. அது ஏங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கோம், கேலரி கண்டென்ட் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்கு. ஸோ பொட்டாசியம் உங்க உடம்புல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தினமும் வாழைப்பழம் சாப்பிடலாம். அதுவும் வாழைப்பழத்துக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழத்துக்கு மேல சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்டுக்குமே அளவு இருக்கு. ஸோ இன்னைக்கு உணவை மருந்து பகுதியில வாழைப்பழத்தை பத்தி தான் பேச போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான உணவுப் பொருள் பார்க்க போகிறோம். நிறைய இத்தனை நாளாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி உணவு தரலாம், அந்த உணவில் மருந்து சக்தி உள்ள உணவாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப சாதாரண விஷயங்க. அது வந்து பனானா, வாழைப்பழம். இது வந்து ஏன் ஸ்பெஷலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த சிம்பிள் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம், இது ரொம்ப சாதாரணமாக எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழைப்பழம். இதில் என்ன அப்படி என்ன மருந்து சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பனானா வந்து ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவீங்க. தட் இஸ் ஃபாஸ்ட் ஃபுட்னால் நம்ம நினைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால் குயிக் எனர்ஜி. தட் இஸ் பசங்களுக்கு ஒரு விளையாடிட்டு வந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பனானா கொடுத்தோம் வச்சுங்களேன், நம்ம மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டமோடு சேர்த்து இல்லாட்டி மற்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லாட்டி கூட இந்த பனானாவை நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த குவிக் எனர்ஜி இது மூலியமாக கிடைக்கும். இதோட கார்போஹைட்ரேட், இதோட நல்ல அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான விதத்தில் அவங்களுக்கு வந்து அந்த சக்தியை கொடுக்கும்.
இன்னொன்று வந்து நம்ம பனானாவில் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம், நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் வந்து பனானாவில் ரொம்ப அதிக விதத்தில் இருக்குது, நிறையா ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அண்ட் இது ஒவ்வொரு நான் சத்துன்னு சொல்லும்போது அந்த சத்து இருக்குங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அது நம்ம பாடிக்குள்ளே எவ்வளோ தூரம் அப்சார்ப் ஆகுது, அது பாடிக்குள்ளே எவ்வளோ தூரம் யூஸ் ஆகுதுங்கிறது இன்னொரு பக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான இந்த பொட்டாசியம், இந்த புரோதன சத்து என்ன சொல்கிறோன்னா அது வந்து நிறைய அளவில் வந்து இந்த பனானாவில் இருக்குது. அண்ட் இது வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணக்கூடிய ஒரு அளவில் அவங்க பாடியில் இது இருக்குது, அவங்க அந்த உணவில் இருக்குது, அவங்க பாடியில் அது ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். இப்போ இந்த பனானாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா, ஒன்று வந்து இதோட இந்த பொட்டாசியம் சக்தி, இன்னொன்று வந்து அது கொடுக்குற நம்ம குவிக் எனர்ஜி. அதுவும் மீறி இதில் பார்த்தா நம்ம அயர்ன், மேங்கனீஸ், அப்புறம் வந்து ஒரு முக்கியமான பொருள் காப்பர், அதெல்லாம் இதில் வந்து இருக்குது. இந்த மினரல் சக்தி நம்ம சொல்லும்போது இந்த ஒவ்வொரு சின்ன நிறையா மினரல்ஸ் இருக்குங்க நம்ம பாடிக்கு தேவையானது. இதெல்லாம் நம்ம ஒன்று கண்டுபிடிச்சா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லும்போது பனானா வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய நல்ல மினரல்ஸ்லாம் ஒரே சமயத்தில் பசங்களுக்கு கிடைச்சிருது. இந்த மினரல் சத்துன்னு நம்ம சொல்லும்போது மெயினாக 2 மினரல் சத்துங்க. ஒன்று வந்து அயர்ன், ஒன்று வந்து கால்சியம். இது 2 மெயின். இது தவிர கூட நம்ம பாடிக்கு தேவையான நிறையா மினரல் சத்துகள் இருக்குது. ஒன்று வந்து காப்பர். இந்த காப்பரும் பனானாவில் நல்ல விதத்தில் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த காப்பர்னால என்ன யூஸ்னா, பசங்களுக்கு இந்த போன் ஸ்ட்ரென்த்து நல்ல விதத்தில் அவங்களுக்கு வரும். இந்த போன்ஸ் ஏன் தேவைப்படுது, ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் க்ரோத் இந்த பீரியடில் தாங்க ஆகும். ஹைட் வழியாவோ இல்லாட்டி அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட், இது ரெண்டுத்துக்குமே இந்த போன் அந்த காப்பர் இல்லாட்டி கால்சியம் வந்து அப்சார்பே ஆகாது. ஸோ நீங்கள் எவ்வளோ கால்சியம் சத்துள்ள உணவு கொடுத்தீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம், இந்த மாதிரி பால் தரேன், அப்புறம் அதுக்குள்ள கால்சியம் சத்துள்ள நாங்கள் இது சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் நிறைய பீப்புள் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு தேவையான காப்பர் அவங்க சரியாக கொடுக்காட்டி அந்த கால்சியம் சத்து அது போய் சேராது, அவங்களுக்கு வந்து அந்த பாடியில் இருக்கிற அந்த அப்சார்ப்ஷன் அது பண்ண முடியாது. அதனால தான் இந்த பனானாவை நம்ம அடிக்கடி பசங்களுக்கு கொடுக்கணும். என்ன கேட்டால் நீங்கள் டெய்லியே ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்மளே ஒன்று வச்சுக்கலாம், ஒரு சின்ன சைஸ், ஒரே மாதிரி சைஸ் வாங்கி வச்சுட்டு அதை வந்து ஏதான ஒரு விதத்தில் கொடுக்கலாம். இந்த பனானா வந்து இப்படி தான் கொடுக்கணும், வாழைப்பழத்தை இப்படி தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒன்றும் ரூல்ஸ் கிடையாதுங்க. நம்ம பசங்களுக்கு அப்படியே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படியே அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு சாப்பிட பிடிக்கலாம், நம்ம சாண்ட்விச்லேயோ இல்லாட்டி ஃப்ரூட் சலாட் அந்த மாதிரி ஒரு ஐட்டமில், இல்லாட்டி வந்து இப்போது வந்து சாண்ட்விச் ரூபத்துலையோ இல்லாட்டி வந்து அதை வந்து ஈவன் ஐஸ்கிரீமில் போட்டு தந்தால் கூட தப்பு இல்லைங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பனானாவோட டைமிங் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. பட் அநேகமாக பசங்களுக்கு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு கொடுக்கலாம், பட் ஏதான ஒரு உணவுப் பொருளோடு சேர்ந்து கொடுங்க, தனியாக கொடுக்காதீங்க. அப்படி நம்ம கொடுக்கும்போது இந்த பசங்களுக்கு இந்த பொட்டாசியம் சக்தி இது எல்லாமே நல்ல விதத்தில் போய் சேர்ந்துடும். இப்போது நான் இந்த பொட்டாசியம் சத்தை பற்றி திருப்பி ஏன் பேசுகிறேன்னா, நார்மலாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோடியம், தட் இஸ் இந்த உப்பு சத்து நம்ம நிறையாவே சாப்பிட்றோம் நம்மளுக்கு அறியாமையே. ஏன்னா வர எல்லா பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லேயும் சோடியம் அதிகமாக இருக்குது. மற்றபடி நம்ம ஜங்க் ஃபுட் வெளியில் போய் ஈவன் மாதத்துக்கு ஒரு 2 தடவை சாப்பிட்டா கூட கண்ணாப்பினான்னு அதில் வந்து சோடியம் இருக்குது. இவ்வளோ சோடியம் இத்தனை சின்ன குழந்தைகளுக்கு தேவையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பனானாவை அடிக்கடி அவங்க பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்போ வந்து இந்த சோடியமை வந்து இந்த பொட்டாசியம் போய் எடுத்துடும். ஸோ இந்த பனானாவோட சத்து வந்து நல்ல விதத்தில் அந்த சோடியமை எடுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பனானாஸை வந்து ஆல்மோஸ்ட் இது ரொம்ப சிம்பிளான விஷயம்னா கூட இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிட்டோம் அதில் எவ்வளோ நிறைய மருந்து சக்தி இருக்குதுன்னு. அதனால் மறக்காமல் பசங்களுக்கு நம்ம டெய்லி அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி விடணும். இந்த மாதிரி இன்னும் நிறையா பல விஷயங்களை நாளைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ உமா ராகவன். வாழைப்பழத்தை பற்றின நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஸோ வாழைப்பழத்தை பற்றின இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல விஷயம் கூட, நம்ம எல்லா கிளைமேட்டுக்கோ எல்லா சீசன்லோ கிடைக்கக்கூடிய ஒரு பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தான். மற்ற எல்லா பழத்துக்குமே தனித்தனி சீசன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே சாமி கும்பிடும்போது தெய்வத்துக்கு வச்சு படைக்கிற பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். அதனுடைய ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா பழங்களுமே சரி, கனிகள் சரி, நம்ம அதனுடைய கொட்டையை அது பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டு அதுலேருந்து தான் வளரும் இல்லையா? ஆனால் வாழைப்பழத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அதோடைய விதையை வந்து தூக்கி போடுறது கிடையாது, அது அப்படியே நம்ம ஸ்டெம்மாக தான் வைக்கிறோம். ஸோ நம்ம எச்சிலிருந்து அந்த மரம் வளரல அப்படிங்கிறதால தான் வாழைப்பழத்தை வந்து ஸ்பெஷலாக நம்ம கடவுளுக்கு வந்து வச்சு வணங்குறோம். ஓகே, ரொம்ப நிறைய தகவல்கள், நிறைய நுணுக்கங்களோட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அதில் தண்ணி நிறையா இருக்குது, வாட்டர் கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த பகுதி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழா.
வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ டேஸ்டி டு ஹெல்த்தி. டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்றப்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பசிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க, சில பேர் ருசிக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க. நான் வந்து ஒரு சில நேரங்களில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பசியாக இருக்கும், ருசி இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த டைமுக்கு நம்ம ஸ்கிப் பண்ண அதை சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்ற வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஏன்னா பசி ருசி அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மூத்தி சாப்பிட போகிறோம். நம்ம வந்து ஆப்பிள் ஸ்மூத்தி பார்த்துருப்போம், பைனாப்பிள் ஸ்மூத்தி பார்த்துருப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மூத்தி, ஒரு 2-3 விஷயத்தை மிக்ஸ் பண்ணி அவங்க பண்ண போகிறாங்க. 2-3 இன்க்ரீடியன்ஸ் வேற மிக்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்டான ஸ்மூத்தி அது? அவல் பனானா ஸ்மூத்தி, இதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, அவல் வாழைப்பழம் ஸ்மூத்தி அப்படிங்கிறது கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்மூத்தியா இருக்கு. ஸோ எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம உடனே தெரிஞ்சுக்கணும் மாதிரி இருக்கு இல்லையா? அதனால போஹா பனானா ஸ்மூத்தி எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் நம்ம நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் பார்த்துட்ருக்கோம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மூதி, போஹா பனானா ஸ்மூதி. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அவல், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், நட்ஸ், தேன், இளநீர், தேங்காய் துருவல். இப்போ பொதுவாகவே வந்து நம்ம ஒரு ஸ்மூதி அப்படின்னு எடுத்துட்டா பால் இல்லாட்டி வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ஹெல்த்தியாக இதில் வந்து நம்ம இளநீர் ஆட் பண்ணி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து அவல் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழம், பேரிச்சம்பழம், தேன், இளநீர். இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட போஹா பனானா ஸ்மூதி தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் கிளாஸில் மாற்றிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல், இதை லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். தேங்காய் துருவலை மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸ். இப்போ நம்மளோட போஹா பனானா ஸ்மூதி தயாராகிடுச்சு. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நம்ம காலையில் இருக்க அவசரத்தில் வந்து யாருமே வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சாப்பிட முடியல, சாப்பிட்றக்கு டைம் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்மூதியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து பாலுக்கு பதிலாக இளநீர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த போஹா பனானா ஸ்மூதி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு மீண்டும் வேறொரு வித்தியாசமான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ திவ்யா செந்தில் பிரபு. ஸோ போஹா பனானா ஸ்மூத்தி பார்த்தீங்களா, எவ்வளோ யம்மியாக இருந்தது, பார்க்குறப்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃப்ளாட் அண்ட் ரைஸ் அவல் வந்து நிறைய சக்திகள் இருக்குது. அதே மாதிரி சொன்ன மாதிரி பனானாவில் வந்து நிறைய டைஜஷன் இருக்குது. பனானா சாப்பிட்றதுனால நல்ல டைஜஷன் இருக்கும். அதுவே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா டிசென்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் 1-2 தான் ஒரு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்ட் இல்லையா? அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு அதனால தான் சொல்கிறாங்க. அது வந்து உணவு வகைகளுக்கு மட்டும் கிடையாது, பழத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழத்துக்குன்னு அளவு இருக்குது. வாழைப்பழம் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிப்பாங்க குட்டியாக இருக்கிறதால நிறைய சாப்பிட்டுடலாம் போல இருக்குன்னு சொல்லி அதை நிறைய சாப்பிடுவாங்க. பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 சாப்பிட்டீங்கனாலே அது போதுமானது. இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுக்குமே அந்த அளவு இருக்கு. அளவு தெரிஞ்சு சாப்பிட்றது நமக்கு நல்லது. எப்பவுமே ஹெல்த்தியா ஆக்டிவா இருக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக் டு குட் மார்னிங் தமிழா. ஸோ நாளும் நல்லவை, நல்ல நல்ல விஷயத்த நாளும் சொல்லிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஸோ நேத்திக்கு வந்து நம்ம வந்து பேஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா? பேஷன் பற்றி கீர்த்தனியா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தன்னுடைய குழந்தைகளை எந்த மாதிரியான ஒரு பேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜோன்ல அவங்கள கொண்டு போனோம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ட்ராக்ல அவங்களோட போனாக்கா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா நல்ல ஓட்டப்பந்தயத்தில் நல்ல ஜெயிக்கிற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. அந்த பேஷன் அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்களுடைய பேரண்ட்டுக்கு அது தெரியாது. கிரவுண்ட்ல ஓட விடாமையே அவனை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. உன்னால ஜெயிக்க முடியாதுப்பா,
அவனால ஓட முடியாதுப்பா. ஓட விட்டு பார்க்கணும். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவன் ஓடிட்டான்ற ஒரு பெருமை இருக்கும். 5th வந்தாலும் சரி, 10th வந்தாலும் சரி, இல்ல தோத்தே போயிட்டாலும் கூட அவனுக்கு அந்த ஒரு வெறி ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஜெயிக்கிறீங்களா தோல்வி அடைகிறீங்களா அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்க வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்க, விடாமுயற்சியோட இருக்கீங்க அப்படிங்கிறதே சக்சஸ் தான் இல்லையா? அந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது முக்கியம். அப்போ பேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு திறமை இருக்கும், இல்ல ஒரு விஷயத்து மேல ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும். அதை நம்ம செய்யணும், அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அதுதான் பேஷன். ஸோ உங்களுடைய பேஷனை நீங்க எப்படி நோக்கி போகணும், உங்க பேஷனை எப்படி நீங்க பர்சியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தகவல்களோட காத்துட்டு இருக்காங்க கீர்த்தன்யா. ஸோ கீர்த்தன்யா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம். ஸோ துறைகளை தேர்ந்தெடுக்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். எப்படி பர்பஸ்ன்றது எதுக்காக நம்ம பண்ணணும், அந்த காரணம்ன்றது வந்து முக்கியமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் விருப்பங்கள் மாறினா கூட காரணம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது எனக்கு வந்து அந்த சைக்கிளிங் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட சைக்கிளிங் எதுக்காக எடுத்தேன்னா ஹெல்த்துக்காக எடுத்தேன். ஆனால் அந்த ஒரு காரணம்ன்றது என்கிட்ட பலமாக இல்லாததுனால ஒரு நாள் போவேன், ஒரு நாள் போக மாட்டேன். ஒரு 2 மாதம் பயங்கர இன்டென்ஸாக ஓட்டுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் வந்து ஓட்ட மாட்டேன். உடம்பு ஹெல்த்துன்றது முக்கியமாகலை, சைக்கிளிங்ன்றது மாத்திரம்தான் வந்து முக்கியமாச்சு. ஆனால் ஒரு 3-4 மாதம் முன்னாடி இருக்கும், எனக்கு சடனாக தோணுச்சு ஒரு சில அனுபவங்களால் எனக்கு தேவை என்னோட உடல் தான் மூலதனம் அப்படின்றப்போ சுவர் இல்லாமல் எப்படி சித்திரம் தீட்ட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பலமாக விழுந்த உடனே அப்புறமா பார்த்தேன், நம்ம வாழறது வீட்டில் வாழறோமா இல்லை உடம்புல வாழறோமா அப்படின்னு பார்த்தா என் உடம்புக்குள்ளே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ என்னோட கோயில் என் உடம்பு. இந்த கோயிலை பராமரிக்கிறதுன்றது வந்து என்னோட முதல் கட்ட வேலை. அதை விட்டுட்டு எனக்கு வேற என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம், அந்த காரணம்ன்றது பலமா மனசுல பதிஞ்ச பிறகு என்னோட உடம்ப வந்து நான் ஒரு கோயிலா பாக்குறப்போ இதுல தான் நான் வாழ போறேன், இதை நான் வசதியா வச்சுக்கணும் அப்படின்ற அந்த காரணம் எவ்வளவு பலமாயிடுச்சோ இன்னைக்கு 4 மாசத்துல ஒரு நாள் கூட நான் எக்ஸசைஸ் மிஸ் பண்ணல. ஒரு நாள் கூட எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட்டு. முன்னாடியெல்லாம் வந்து ஸ்வீட்டை வந்து அப்படியே சாப்பிட்ருவேன், மனசு சொல்லும் சாப்பிடாதன்னு சொல்லும், ஆனால் நான் அதை சாப்பிட்ருவேன். பட் என்னைக்கு என்னோட உடம்பு என்னோட கோயில் இது வந்து அதை வந்து அசுத்தப்படுத்துது, அதை வந்து சரியா வச்சுக்கல அப்படின்ற எண்ணம் பயங்கர பலமா பதிஞ்சிடுச்சோ அன்னைக்கு வந்து அந்த ஸ்வீட்டை நான் தொடலை. இந்த 4 மாசமா வாயையும் கட்ட முடிஞ்சது, 4 மாசமா உடம்பையும் பராமரிக்க முடிஞ்சது. நேத்திக்கு கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தா, கீர்த்தன்யா நான் வந்து எல்லாம் நல்லா பண்றேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால சாப்பாடு கட்டுப்படுத்தவே முடியல, ரொம்ப குண்டாயிட்டு இருக்கிறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் இதே தான் அவகிட்டையும் சொன்னேன், உன்னோட உடம்பு உன்னோட கோயில், இந்த கோயிலை நீ பராமரிக்கணும்ன்ற அந்த காரணம் பலமாயிடுச்சுன்னா உனக்கு எவ்வளோ ஒரு பெரிய டயட் ஆயிருந்தா கூட அந்த டயட்டை நான் ஏதோ விட்டு கொடுத்துடுறேன் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு உனக்கு இருக்காது. உனக்கு அந்த டயட்டை பார்க்குறப்போ என்ன இருக்கும்னா, ஐயோ இதை சாப்பிட்டேன்னா என்னோட ஒரு நல்ல உணர்ச்சிகள் போயிடும், நல்ல ஒரு ஆரோக்கியம் போயிடும் அப்படின்ற எண்ணம் மாத்திரம் இருந்துச்சுன்னா உனக்கு அந்த ஸ்வீட்டு கண்ணில் கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வேலையா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க டெய்லி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா பண்ண மாட்டேன்றீங்க, மனசு சொல்லுது நான் வந்து குழந்தைங்க கிட்ட கத்தக்கூடாதுன்னு சொல்லுது, ஆனா அவங்கள பாக்குறப்போ கோபம் வந்துடுது. அது எந்த பிஹேவியரா இருந்தாலும் அதை மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல வேற ஒரு முடிவை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த காரணங்கள்ன்றது பலமா why I should do this அப்படின்றது பலமா மனசுல பதிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை வந்து இதுக்காக நான் இதை தியாகம் பண்றேன் அப்படின்ற ஒரு மனசே வராது, நான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மனசே வராது, அந்த சாக்லேட்ன்றது வந்து இதை நான் விட்டு கொடுத்துடுறேனே அப்படின்ற ஏக்கம் வராது. எது வந்து உங்களுக்கு மைண்ட்ல தோணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நான் வந்து இன்னைக்கு சாந்தமா இருக்கிறேன்னா இதனால எனக்கு எவ்வளோ நல்லது இருக்க போகுது, என் வீட்டில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்க போகுது, நான் இன்னைக்கு வந்து என் குழந்தைய வந்து ரொம்ப அப்படியே அத்தரப்பட்டு பேசாத இருக்கிறப்போ என் மனசு எவ்வளோ நிம்மதியா இருக்கும், இந்த மாதிரியான நிம்மதியான மனசுல நான் என் குழந்தைகிட்ட எவ்வளோ நல்லா பேச முடியும் அப்படின்ற அந்த காரணங்கள் பலமா ஆக ஆக நம்மளோட எந்த செயல்களா இருந்தாலும் அதை செய்யற ஒரு திடம் என்றது இல்லை அதை வந்து அசால்ட்டா செஞ்சு முடிக்கிறது வந்து அந்த குவாலிட்டி நம்மளுக்கு வரும். ஸோ உங்களை நான் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரெஷ் நோட் புக்கு மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த நோட் புக்கில் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் அன்றாடம் பண்ணுறது, நீங்கள் சிரமப்படுற ஒரு விஷயம் என்னன்றதை யோசிச்சு வைங்க.
அது வாயை கட்டுறதா இருக்கலாம், இல்லை டெய்லி வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லைனா வந்து அடிக்கடி கோச்சிக்கிட்டு முகத்தை தூக்கி வச்சுக்கிறீங்க, நீங்கள் அவ்வளோ கோச்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான எந்த ஒரு எண்ண ஓட்டங்கள், இதை வந்து நான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் கட்டுப்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஒரு நீங்கள் பண்ணுறதுக்கு செயல்படுறதுக்கு கஷ்டப்படுற அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதை எழுதிட்ட பிறகு திருப்பியும் அதுக்கு கீழே எழுதுங்க, இதை நான் செஞ்சேன்னா எனக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கும், இதனால எனக்கு வந்து எவ்வளோலாம் ஒரு பெனிஃபிட் இருக்கும்ன்றத, அந்த பெனிஃபிட்டை வந்து எவ்வளோ கிளியராக எழுத முடியுமோ, எவ்வளோ லிஸ்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ லாபம் அப்படின்றத வந்து ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த செயலை நீங்கள் செய்கிறப்போ, இப்போ சாக்லேட் முன்னாடி இருக்குது, நான் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க. இந்த பெனிஃபிட்ஸை கொண்டு வந்துட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பிஹேவியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக வந்து நான் ஒரு பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்கன்னா, உடனடியாக உங்கள் கண்களை அந்த பழத்து பக்கம் திருப்பி அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி, அது சாப்பிட்றதுனால உங்களோட உடம்பு வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆரோக்கியமாக ஆகிட்டு இருக்குன்றத ஒரு நிமிஷம், இல்லை ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 30 செகண்டு அதை காட்சி மயப்படுத்திட்டு ஒரு 10 நாளுக்காவது அந்த காரணங்களை திரும்ப 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 மைண்டில் ஓட்டுங்க. இது டக்குன்னு வந்துடாது, இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். இந்த ப்ராக்டிஸ் என்ன ப்ராக்டிஸ்னா, அந்த காரணங்களை முன்னாடி வச்சு வச்சு காரியத்தை பண்ணுறதுன்றது வந்து அது ஒரு பர்சனாலிட்டி ட்ரெயிட். அந்த பர்சனாலிட்டி ட்ரெயிட்டை நம்ம வளர்த்துக்கிட்டாதான் வருமே தவிர அது இயற்கையாக வந்து யாருக்குமே வந்துடாது. ஸோ பெனிஃபிட்ஸை நோக்கி போகிறதுக்கு, அந்த குணாதிசயங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை லிங்க் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறது கற்றுக்க வேண்டியதுன்றது வந்து ஒரு முக்கியமான கலை. அதை நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். ஸோ இப்போ திருப்பியும் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ, உங்களோட கெரியருக்கான காரணங்களை கூட நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 18 வயசு பையன் பொண்ணு, நாங்கள் வந்து எந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, இதே சைக்காலஜி தான், ஆனால் கொஞ்சம் வேறு விதமாக அப்ளை ஆகும். என்ன மாதிரியான சைக்காலஜி? இந்த வேலையை செய்யறதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ இந்த காரணங்களை நீங்கள் எழுதுகிறப்போ ஒரு ரொம்ப காமனான காரியங்கள் என்ன வரும்னா, காரணங்கள் என்ன வரும்னா, பணம், எனக்கு வந்து புகழ் வேணும், என்னை வந்து எல்லாரும் வந்து நான் எப்படிப்பட்ட மனுஷன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், என்னை நான் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான காரணங்கள் தான் பொதுவாக 18 வயசில் எல்லாரும் எழுதுவாங்க. 18 வயசில் இல்லை, 40 வயசில் கூட எல்லாரும் முக்கால்வாசி பேர் இந்த காரணங்களை தான் எழுதுவாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கெரியர் வந்து பணத்தை ஆதாரப்படுத்தியோ இல்லை புகழை ஆதாரப்படுத்தியோ வருதோ, கண்டிப்பாக அதனுடைய சக்ஸஸ் சான்ஸ்ன்றது வந்து 1% இல்லை 2% தான் இருக்கும். ஃபெயிலியர் சான்ஸ் தான் 98%. உங்களோட காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ, உங்களோட பர்பஸ், இதனால இந்த சமுதாயத்துக்கு விளையக்கூடிய பயன்கள் என்ன, உங்களுக்கு என்ன பயன்கள் வரும், உங்களுக்கு என்ன திருப்தி கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு காரணங்களை நீங்க செட் பண்ணி வைக்கணும். சரி, அப்போ பணம்ன்றது உள்ளே வரவே கூடாதா? அப்போனா நாங்கள் என்ன லைஃப் என்ன, நாங்கள் என்ன ஒரு அன்னை தெரசாவா, இல்லைனா ஏதாவது ஒரு சமுதாய சேவை பண்ணுறவங்களா, நாங்கள் ஏன் அதை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. எந்த ஒரு சொல்யூஷன்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு மனித பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கோ, அதில் பணம்ன்றது வந்து நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட அங்கே வந்து உட்காரும். ஏன்னா அதுக்கான தேவை அவ்வளோ இருக்கு. அந்த தேவையை வந்து அவங்க வந்து எப்படியாவது எங்களுக்கு வந்து இது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்றதுக்காக உங்களோட வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பணம்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து நிற்கும். எப்போ திறமையையும் விருப்பத்தையும் மாத்திரம் வச்சு பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து பணம் தட்டுப்பாடா இருக்குமே தவிர, உண்மையாலுமே பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனா நீங்க மாறுறப்போ பணம் புகழ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த பணம் புகழெல்லாம் நீங்கள் அதை துரத்தி போக போக அது கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு காணல் நீராக தான் இருக்கும். ஆனால் எப்போ உண்மையாலுமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக மாறி சேவைன்றதும் உங்கள் மனசுக்கு முன்னாடி வந்து நின்றுடுச்சுன்னா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே நிற்கும் அப்படின்றது தான் ஒரு வினோதமான ஒரு உண்மை, நடைமுறை உண்மை இது. அதுவும் 18 வயசில் நீங்கள் இருக்கிறப்போ உங்களோட நோக்கம் எல்லாமே சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை தீர்வு அப்படின்றத பார்க்கணுன்றது கண்டிப்பாக ஒரு கட்டாயம். 40 வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பணம் பற்றிலாம் யோசிக்கலாம். இந்த வயசுல நீங்க இதை மாத்திரம் தான் பார்க்கணும். ஸோ காரணங்கள் தெளிவா இருந்துச்சுன்னா எதை பண்றதுக்கான உறுதியும் கூட உங்க மனசுல கண்டிப்பா வந்து நிற்கும்ன்றதுல மாற்றமே இல்லை. இன்னிய நாள் காரணங்களை, பவர்ஃபுல் காரணங்களை கண்டுபிடிக்கிற ஒரு நாளா உங்களுக்கு அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நாளைக்கு திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ கீர்த்தன்யா.
எப்படி நம்ம பேஷனாக இருக்கணும், நம்ம பேஷனை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுடைய எய்ம்காக நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க. நீங்கள் தான் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதனுடைய எய்ம், இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் தாட்ஸோடு இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவிட்டி இருந்தால், அந்த நம்பிக்கை இருந்தால், நம்ம பேஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்லாம். நீங்கள் கதையை கூட இன்றைக்கி ஆரம்பிச்சிங்க. பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அது கண்டிப்பாக சிங்க்ரனைஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தோன்ற விஷயத்தை நம்ம பண்ணணும். எனக்கு பேஷன் இதுதான், இதை தாண்டி என்னால் போக முடியாது. யார் என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் மை மைண்ட். நான் இதில் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம அதில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த கதையிலையும் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி தான் நிறைய சொன்னாங்க. கீர்த்தனியாவும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்ம எப்பயுமே விடாமுயற்சியாக இருக்கணும். நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே டாமினேட்டாகவே நமக்கு போயிட்டு இருக்கும். நம்மள நாமளே செல்ஃப் டாமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அடுத்தவங்களுக்கு பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தினம் தினம் அழகான ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாளை நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வேற ஒரு எபிசோட உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி until then it's bye bye from கிருஷ்ணா. கண்மணி. இது உங்கள் குட் மார்னிங் தமிழா.